அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஜும்மாவிலே நாம் பன்மை சமூகத்தில் முஸ்லிம்கள் அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய சில கருத்துக்களை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது திருக்குரான் இறக்கியருளப்பட்ட ஆரம்ப காலம் இருக்கிறது, அதுவே ஒரு பன்மை சமூகம்தான். அந்த காலத்துல சிலை வணக்கம் செய்பவர்கள், இன்னும் இது போன்ற யூதர்கள் போன்ற பல மக்கள் மத்தியிலே தான் இந்த திருக்குரான் இறக்கியருளப்பட்டது. அந்த திருக்குரானிலே அல்லாஹு தஆலா எந்த வசனத்தை முற்படுத்தினான் என்பதை நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயம்தான். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ என்று அந்த ஓதுவீராக படிப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பன்மை சமூகத்தில் நாம் வாழும்போது நாம் கல்வியிலே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வியின் மூலமாக அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஒரு சமூகம் கல்வியின் மூலமாக ஒரு நல்ல நிலைமை அடைய முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா என்று கேட்கின்றான். ஆக இந்த கல்வியின் மூலமாகத்தான் நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும், நல்ல நிலைமையை அடைய முடியும் என்பதை முதல் வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா ஓதுவீராக என்று துவங்குகிறான். அந்த காலகட்டத்திலே ஆரம்பத்திலே இருந்த முஸ்லிம்கள், சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த பல தோழர்கள், மார்க்க அறிஞர்கள் என்று நாம் கருதுகின்ற பல தோழர்கள், அவர்கள் இந்த கல்வி என்பதை வெறும் குர்ஆன் மட்டும் என்று நினைக்கவில்லை, உலக கல்வி, மார்க்க கல்வி என்று தனித்தனியாக பிரிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், பார்த்தீங்களா, நீங்கள் வானத்தை பார்க்கவில்லையா, பூமியை பார்க்கவில்லையா, இந்த ஒட்டகங்களை பார்க்கவில்லையா என்று இந்த படைப்புகளை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே கூறுகின்றானே, அதையும் சேர்த்து அவர்கள் சிந்தித்தார்கள். இன்று நாம் பொதுவாக மார்க்க கல்வி என்று தனியாக பிரித்து வைத்து விட்டோம், சில நூற்றாண்டுகளாகத்தான். அதற்கு முந்தைய சமுதாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் தனியாக மார்க்க கல்வி, உலக கல்வி என்று தனித்தனியாக பிரிக்கவில்லை. இன்று நாம் எதையெல்லாம் அறிவியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அறிவியல் துறைகளிலும் கூட இதே மார்க்க அறிஞர்கள், மார்க்க மேதைகளாக விளங்கியவர்கள், மார்க்க கல்வியிலே சிறந்து விளங்கிய பல அறிஞர்கள் இன்று நாம் எதை உலக கல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதிலே சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், அதில் முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். நாம் அடிக்கடி அவருடைய பெயரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், இப்னு சீனா. இப்னு சீனா என்பவர் கானூன் பித் திப், அதாவது மருத்துவத்தின் சட்ட நூல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இது மருத்துவத்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு முன்னோடியான நூல் என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல இப்னு ருஷ்த் தஹாபுல் மஹ்லூல் என்ற ஒரு நூலை, இது அது தத்துவம் மற்றும் சட்டத்தில, இது சட்டத்துறையில ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. அது குவாரிஜிமி, இவர் கிதாப் அல் ஜபர், இந்த அல்ஜிப்ரா சொல்றோம் இல்லையா, அந்த அல்ஜிப்ராவை தோற்றுவித்தது, அதற்கு மூல காரணமாக உள்ள நூலை எழுதியவர், கணிதத்தில் முக்கியமான ஒரு நூலை எழுதியவர் இந்த அல் குவாரிஜிமி என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு யாராவது ஒரு முஸ்லிம் அல்ஜிப்ராவை பத்தி இது படிக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு முஸ்லிம் அல்லது மார்க்க கல்வியை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்களான்னா இருக்காது. ஏன்னு சொன்னா அது ஏதோ தனி உலக கல்வி, அது கணக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான். இத ஒரு ஏற்கனவே கூட நான் இங்க சொல்லி இருக்கிறேன். இதை ஏன் அவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த டெசிமல்ஸ் இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவருடைய வாரிசு சொத்தை எப்படி பிரிக்கணும்னு சொல்லும் போது, கணவர் இறந்து விட்டால் அல்லது அந்த தந்தை இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு எவ்வளவு சேரும், மகனுக்கு எவ்வளவு சேரும், ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சேரும், பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சேரும் என்பதை எல்லாம் 8ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு, 6ல் 1 பங்கு என்றெல்லாம் சொல்கின்றார். அப்ப இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதற்கு அவர்களுக்கு இந்த கணக்கு தேவைப்படுகிறது. இதெல்லாம் கூட அது தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு
அந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடித்தவர் அல் குவாரிஜிமி என்ற ஒரு அறிஞர். அவர் அந்த காலத்துல மார்க்க கல்வியும் படிச்சிருக்காரு, இந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்திருக்காருன்னு பார்க்கிறோம். இதே போலதான் இப்னு கல்தூம், இவர் முகத்திபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு. அது வரலாறு மற்றும் சமூகவியல்ல ஒரு முக்கியமான நூலாக இருக்கு. ஆக இந்த பன்மை சமூகத்துல வாழும் போது நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியின் மூலமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தவிர்க்க முடியாதவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு 4 பேர் அப்ளிகேஷன் போடுறான்னு சொன்னா அதுல யார் கல்வியில சிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிறது இயற்கையான விஷயம். சோ அந்த சிறந்து விளங்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அது நமக்கு இஸ்லாத்துடைய ஒரு வழிகாட்டுதல். வெறும் நீங்க குரான் மட்டும் படிங்க, அல்லது குரான்ல தான் இதெல்லாம் வருது. வானங்களை பார்க்கவில்லையா, பூமியை பார்க்கவில்லையாங்கிறது அதே குரான்ல தான் வருது. நாம அந்த பகுதியெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தாமல் இதுக்குன்னு தனியா மார்க்க கல்வின்னு சொல்லி தனியா நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோமே, அந்த மாதிரி இல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நமக்கு வரலாற்று சான்றிதழ்கள் இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது ஒரு முதலாவதாக பாயிண்ட். இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பன்மை சமூகம்ங்கிறது இன்னைக்கு எல்லா இடங்கள்லயுமே, அது எந்த நாடா இருந்தாலும், ஒரு காலத்துல அரபு நாடுன்னு சொன்னா அந்த அரபு மக்கள் மட்டும் இருந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது ஒரு காலத்துல. ஆங்கிலேயர்கள் சொன்னா அவர்கள் ஆங்கிலேயர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்னைக்கு உலகமே ஒரு கிராமம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலகமே நம்மளோட கைக்குள் அடங்கி இருக்குன்னு நம்ம இந்த செல்போனை பார்த்து சொல்றோமே, அது போல முழு உலகத்திலும் மக்கள் பரவி வாழ்கிறார்கள். இப்ப இந்தியாவை சேர்ந்தவர்கள் அரபு நாட்டுல அதிகமா வசிக்கிறாங்க. மற்ற கண்ட்ரிகள்லயும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்லயும் இருக்காங்க. இதே போல அந்தந்த நாடுகளை சேர்ந்தவர்களும் மற்ற நாடுகள்ல இருக்கிறாங்க. அதனால மக்கள் பரவி வாழ்வது அல்லது ஒரு பறந்து வாழ்வதுங்கிறது இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இது இன்னைக்கு நடைமுறையில யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். சோ இப்ப இங்க மனித குலத்துக்கு இடையில ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு எது முக்கியம் சொல்லி பார்த்தால், முதலாவதாக இறைவன் சொல்லுகின்றான், நிச்சயமாக மக்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு, அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு தான் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப இன்னைக்கு மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு, குறிப்பாக மொழியை வைத்து அல்லது நிறத்தை வைத்து அல்லது இந்த மாதிரி குலம் அது போன்ற விஷயங்களை வைத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி அந்த பேரம், அதாவது பேதத்தை உண்டாக்கக்கூடிய, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கக்கூடிய பழக்கம் உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு. இப்ப நம்ம அந்த காலத்துல ஆப்பிரிக்காவில இருந்து அடிமைகளை மக்களை அடிமைகளாக்கி அவங்கள சரக்கு கப்பல் போன்ற விஷயத்துல ஏத்திட்டு போனாங்க அப்படிங்கிறது வரலாற்றுல நடந்தது. இங்க நம்ம நாட்டிலையும் கூட தான் அந்த நிறத்தை கொண்டு உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய பழக்கம் இங்கே இருக்கு. தென்னாப்பிரிக்காவில அவர் நெல்சன் மண்டேலா கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளை சிறையில் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் வெறும் நிறத்தை கொண்டு மனிதர்களுக்கு இடையிலே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது. இது போல நிறத்தை கொண்டு அல்லது மொழியை கொண்டு, இந்த மொழிதான் சிறந்தது, நாங்க பேசுற மொழிதான் தேவ பாஷை, மற்றவங்க பேசுற பாஷையே இல்லை. அரபு நாட்டுல அந்த காலத்துல இப்படி ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, அரபிகள் அஜமிகள் அப்படின்னு பிரிப்பாங்க. அரபுகள்னா அதுதான் மொழி, நாங்க பேசுறது மட்டும்தான் மொழி, மற்றவங்க பேசுறதுலாம் அது பாஷையே இல்லை, அது ஊம பாஷை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மொழி மீது அவ்வளவு பெரிய, அது பற்றுன்னு சொல்றதை விட வெறின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பற்று இருக்கிறது தப்பில்லை. ஒரு தன்னுடைய எந்த நாட்டை சேர்ந்திருக்கோமோ, எந்த மொழியை பேசுறோமோ அதன் மீது இயற்கையாக ஒரு அன்பு ஏற்படும். அது நாட்டுடைய பற்று அல்லது மொழி பற்று, அது தப்பில்லை. ஆனா அதே நேரத்துல இது மட்டும்தான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யாராவது நினைத்தால் அது ஒரு வெறித்தனம். அதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார்கள். ஒரு அரபி அல்லாதவரை விடவோ அல்லது அரபி அல்லாதவர் அரபியை விடவோ, வெள்ளையர் கருப்பரை விடவோ அல்லது கருப்பர் வெள்ளையரை விடவோ எந்த வகையிலும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை என்பதை தெள்ள தெளிவாக அந்த கடைசி உரை இருக்கிறது இல்லையா, ஹஜ்ஜத்துல் விதா, அதுல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வெள்ளையர்னு சொன்னா தாங்கள் உயர்ந்தவர்கள், கருப்பினத்தை சேர்ந்தவர்கள்னா அவர்களை மனிதர்களாகவே மதிக்க மாட்டார்கள். அப்படி சூழ்நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாங்கு சொல்லக்கூடியத முதலாக அந்த வாய்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அரபு நாட்டை சேர்ந்தவர்கள், அரபி, அவர் வந்து நல்ல வெள்ளையாத்தான் இருந்தாங்க. ஆனால் அது மாதிரி ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பாக இவருக்கு கொடுத்திருக்க முடியாது. அவர்கள் பார்த்ததெல்லாம் நிறத்தின் அடிப்படையில் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை. யார் இறையச்சத்தின் அடிப்படையில் உயர்ந்தவரோ அவர்தான் சிறந்தவர். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்ங்கிறது நம்ம தெரியும். அதாவது சுடுமணல்ல பாலைவனத்துல படுக்க வச்சு அவர் மீது பாறாங்கல்லை உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம எல்லோரையும் படைத்தவன் அந்த ஒரே தாய் தந்தையரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிறந்து வளர்ந்து பல்கி பெருகி இன்று உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னு சொன்னா இவர்கள் எல்லோருக்குமே மூலம் ஆதம், ஆதி எதுன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அந்த துணைவியாரும் தான். அப்ப அதைத்தான் எல்லாம் சொல்றான், உங்களை நிச்சயமாக ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோ, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு, ஒரு அறிமுகத்துக்காகத்தான். இப்ப குளோனிங் மெத்தட்ல சொல்றாங்கல்ல, ஒரே மாதிரி இருக்கும். இப்ப ட்வின்ஸ், இரட்டை பிறந்தவர்கள் இருக்காங்க, அதுல சில நேரங்கள்ல ஒரே தோற்றம் இருக்கும், சில நேரங்கள்ல வித்தியாசமும் இருக்கும், சில நேரங்கள்ல ஒரே மாதிரி இருக்கும். அப்ப யாருங்கிறது தெரியாம போயிடுது, குழப்பம் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இறைவன் என்ன சொல்றான், ஒருத்தரை பார்த்தா இவங்களை இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக மட்டும்தான் நாம வந்து உங்களை பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் படைத்திருக்கிறோம். இதுல வேற எந்த விதத்திலையும் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கோ பேதம் ஏற்படுத்துறதுக்கோ தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதி கொள்வதற்கோ எந்த வகையிலும் வழி இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா தெள்ளத் தெளிவாக கூறுகின்றான். அதனால இந்த ஒரு வசனத்தை இன்று உலகம் வந்து சரியான முறையில பின்பற்றினால், ஏற்றுக்கொண்டால் இங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் பார்க்கணும். அதனால நாம வந்து ஒரு கூட்டமைப்புல ஒரு பன்மை சமூகத்துல வாழும் போது இந்த விஷயத்தை நாமல் புரிந்து கொள்ளணும். நம்ம முஸ்லிம்களையும் கூட அறியாமையினால என்ன சிலர்கிட்ட வந்து தங்களை உயர்ந்தவர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கு. இப்ப கிராமப்புறங்கள்ல எல்லாம் வீட்டுல வேலை செய்யக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்த மக்களை வந்து ஒரு சமமாக நடத்தாத தன்மை இருக்கிறது. ஒரு சின்ன வயசு பையனா இருப்பான், அங்க வேலை செய்யக்கூடிய பணியாள் வந்து வயசுல அதிகமா இருப்பார், பேர் சொல்லி கூப்பிடுவான். ஏன்னா நம்மளாம் உயர்ந்தவர்கள், அவன் வேலை செய்யறாரு அதனால தாழ்ந்தவர். இது போன்ற எண்ணம் இது வந்து அறியாமையினால ஏற்படுறதே தவிர, ஆனால் அதே நேரத்துல இன்னொன்னு இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கு. பல குடும்பங்கள்ல தங்களை வந்து நல்லபடியா நடத்தினாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல பேர் இருக்கிறான். தங்களை வந்து சமமாக நடத்தினார்கள், தங்களை மரியாதையாக நடத்தினார்கள். மற்றவங்க நடத்துறதுக்கும் முஸ்லிம்கள் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை நாங்கள் நேரடியாக உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் இருக்கிறார். அதனால அதுதான் சரியான வழிமுறையை தவிர மற்ற மக்கள் செய்வது போல பிறரை வந்து இழிவாக கருதுவது. ஏன்னா அவங்க வந்து வேலை செய்யறாங்கிறதுக்காக அவரை வந்து மதிப்பு குறைவாக நடத்துவது வந்து இஸ்லாத்துல அனுமதியே இல்லை. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீதி நியாயம், இது வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான நீதி வழங்கப்பட வேண்டும். இப்ப எந்த ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பு உங்களை அநியாயம் செய்யும்படி தூண்டிவிட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். இப்ப ஏதோ ஒரு இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் மீது நீங்கள் அநியாயம் செய்யும்படி உங்களை தூண்டிவிட வேண்டாம். அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு அல்லது கோபம் இருக்குன்னு சொன்னா அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடாது. இதை வந்து அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான். அதனால இந்த நீதி நியாயம் இருக்கிறது, இது வந்து எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய இயற்கையான எதிர்பார்ப்பும் அதுதான். அதனே அவனு மட்டும் ஒரு மாதிரி நடத்துற, என்னை ஒரு மாதிரி நடத்துற, இது கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு மனிதர்கள்ட்ட. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு உண்மையிலே அதுதான் சரியான வழிமுறையும் கூட. மனிதன் சொன்னா அவர்களுக்கு இடையில நீதியில நியாயத்துல எந்த விதத்திலையும் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். ஃபாத்திமா என்ற பெண்மணி உயர்ந்த குலத்தை சேர்ந்ததாக, அந்த மக்களுடைய பார்வையில உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்த ஒரு பெண்மணி ஒரு திருட்டு குற்றத்தை செய்து விட்டார். அப்ப அவருக்கு நீங்க தண்டனை கொடுத்தா அது வந்து அவங்க அந்த குலத்தை வந்து பகிச்சுக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க அதை செய்யாதீங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு
நபிசலாசமுடைய நெருங்கிய ஒரு தோழர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்ப நபிசலாசம் அவர்களுக்கு கோபம் வந்து சொன்னாங்க, இதற்கு முந்தைய சமுதாயங்கள் இது போன்ற செயலை செய்துதான் அழிவை சந்தித்தன. உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நீதினு செஞ்சு அதன் மூலமாக அழிவை சம்பாதித்துக் கொண்டன. அப்படிப்பட்ட தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றுவேனே தவிர நான் மாற மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னா அது வந்து நீதியை நிலைநாட்டும், அமைதியை ஏற்படுத்தும், மக்களுக்கு இடையில ஒற்றுமையை ஏற்படுத்தும். அதுதான் நாம வந்து பின்பற்ற வேண்டிய வழிமுறை. அதன் மூலமாக என்ன ஆகும், ஒரு சட்டத்திற்கான மரியாதை இருக்கும், மனித உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும், அங்க வந்து ஒரு நீதி நேர்மையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக அமைதி மற்றும் இணக்கமான ஒரு வாழ்வு. இந்த ஒரு எங்க வந்து அமைதி இருக்கிறதோ அங்கதான் ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதன் மூலமாகத்தான் ஒரு இணக்கமான வாழ்வு ஏற்படும். இத வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அமைதியின் பக்கம் திரும்பினால் நீங்களும் அதன் பக்கம் திரும்புங்கள், சமாதானத்தின் பக்கம் திரும்பினா நீங்களும் திரும்புங்கள். அப்ப வந்து ஒரு எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, அங்க ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். அதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அமைதியின் பக்கம் அல்லது சமாதானத்தின் பக்கம் திரும்பினால் நீங்களும் திரும்புங்கள். இதன் மூலமாக என்ன நடக்கும், ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படும், மோதல்கள் தவிர்க்கப்படும், சமாதான முயற்சிகள் நடக்கும். இப்ப இது வந்து ஒரு பன்மை சமூகத்துல வாழும் போது இது நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அதே போல நன்மை செய்வதில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டு முந்துங்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் செய்யும் போது ஒரு மற்ற மக்களோட சேர்ந்து வாழும் போது நல்ல விஷயத்துல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், தீமையான விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாதீர்கள். இது வந்து நாம பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து நன்மைகளை செய்வதில் நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு முந்துங்கள் சொல்றாங்க. இப்ப நபிசலாசம் அவர்கள்ட்ட வந்து ஏழை சகாபாக்கள் வந்து கேட்டாங்க, பணக்காரர்கள் எல்லாம் தான தர்மங்கள் கொடுத்து ஜகாத் கொடுத்து நிறைய நன்மைகளை சேர்த்துக்கிறாங்களே, அப்ப எங்களுக்கும் அது மாதிரி கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து வழி சொல்லுங்க, அதுக்கு எப்படி செய்யணும்னு கேட்கும்போது அப்ப நபிசலாசம் சொன்னாங்க, இந்த சுபான் அல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறை ஓதுங்க, அதன் மூலமாக நீங்களும் அது போன்ற நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் சொன்னாங்க. அப்ப அங்க என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அவர்கள் எப்படி நன்மையை பெற்றுக் கொள்றாங்களோ அதே மாதிரி நாமளும் நன்மையை பெற்றுக் கொள்ளணும் என்பதுல போட்டி போடக்கூடிய என்ன, இப்ப திடீர்னு இவங்க பணக்காரனாகி அந்த தான தர்மங்களை செஞ்சிட முடியாது. சோ அது போன்ற நன்மை எங்களுக்கும் வேண்டும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அவர்களை போல நாங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல போட்டி போட்டுக்கூடிய இருக்க இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். சோ அது போல நன்மையான விஷயங்கள் நாம் முந்தி செல்ல வேண்டும், ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயற்சி செய்யணும். இதுல இப்ப உலக விஷயங்கள்ல வந்து ஒருத்தர் முந்தி செல்றதுல மனிதன் இயற்கையா இருக்கிறான். அவரை போல எனக்கும் செல்வம் வரணும், அவரை போல நானும் கார் வாங்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறான். இந்த விஷயத்தை பத்தி நபிசலாசம் சொல்றாங்க, உலகத்துல வந்து நீங்க வசதி வாய்ப்புகள் பொறுத்தளவுக்கு, இந்த உலக தேவைகளை பொறுத்தளவுக்கு உங்களை விட ஒரு படி கீழே உள்ளவர்களை பாருங்கள். எல்லா நிலைமையிலையும் நம்மளை விட மேல இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க, கீழே இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா, நம்மை விட கீழானவர்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இந்த அளவு கொடுத்திருக்கான், அப்பதான் வந்து நமக்கு என்ன செய்யும், அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் மேலும் அதிகமாக கொடுப்பேன்னு சொல்றான். அதனால இந்த பன்மை சமூகத்துல வாழும் போது பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அன்றாடம் வெறும் 50 ரூபாய் சம்பாதிக்கிற மக்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற மக்களும் இருக்காங்க. அப்ப நாம எந்த நிலைமையில இருக்கோமோ நம்மை விட அதிகமாக பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்த்தால் நமக்கு அது போல இல்லைங்கிற எண்ணம் ஏற்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வராது. அப்ப நபிசாசம் சொல்றாங்க, நீங்க நன்மையான விஷயங்களில் நன்மைகளை செய்வதில் மற்ற மக்கள் உங்களை விட சிறந்த மக்கள் இருக்காங்களா, அவர் டெய்லி தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, அவர் டெய்லி சுபு தொழுகைக்கு ஜமாத்தோட கலந்துக்கிறாரு, நம்மளும் அது போல இருக்கணும்னு சொல்லி நீங்க அது போன்ற விஷயங்கள்ல நினைக்கலாமே தவிர, உலக விஷயங்கள்ல வாழ்க்கை வசதிகளை பொறுத்தளவுக்கு நம்மை விட கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களை நீங்க பாருங்க, அப்பதான் நீங்க அதுதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நீங்க நன்றி உணர்ச்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொல்றாங்க நபிசாசம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில நாம வந்து நன்மைகளில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல நபிசாசம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மதீனா ஒப்பந்தம் அது வந்து ஒரு நல்ல பன்மை சமூகம், சரியான ஒரு உதாரணம். அதாவது அங்கே முஸ்லிம்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள்,
இன்னும் பிற சமூகத்தை சேர்ந்த பல தரப்பட்ட மக்களும் இருந்தார்கள். இவங்க எல்லாருக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். வெளியிலிருந்து யாராவது தாக்குதல் நடத்தினால் நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம அவர்களை எதிர்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போட இருக்கணும், சகோதரத்தோட இருக்கணும் அப்படிங்கறது நபிசுல்லாசம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த மதீனா சாசனம் இருக்கிறதே அது உலக அளவிலே முதலாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்த மனித உரிமை பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது இந்த பன்மை சமூகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கு. அதே போலதான் பன்மை சமூகத்துல வாழும்போது அண்டை வீட்டார், இது நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப சமீபத்துலதான் அண்டை வீட்டார் உரிமைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கேம்பெயினே நடத்தணும். அதுல நிறைய பேசியிருக்கோம். அதனால நமக்கு பக்கத்து வீடு அவர் முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அண்டை வீட்டார்னு எதுவரையும் கேட்கும் போது நபிசாசம் சொன்னாங்க இந்த பக்கம் 40 வீடு, இந்த பக்கம் 40 வீடுன்றாங்க. அப்ப 80 வீடுகளோட நாம சிறந்த முறையில நடந்து கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்தால் அவன் மூமினே இல்லைன்னு சொல்றான். ஒரு சிறந்த இறை நம்பிக்கையாளர் அவனுடைய நாவினாலேயோ அல்லது கரங்களினாலேயோ அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க மாட்டான், கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அவன் மூமினே இல்லை, அவன் இறை நம்பிக்கையாளனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பன்மை சமூகத்துல நம்ம வாழ்றோம். அங்க அடுத்த வீட்டுக்காரங்களோட நம்ம சிறப்பா நடந்துக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த சூழ்நிலையே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உருவாகும். அங்க அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கும். இது எல்லாம் நாம செய்ய வேண்டிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இதுல அண்டை வீட்டாரோட நாம நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறை இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பன்மை சமூகத்துல நம்ம வாழும் போது நபிசுல்லாசம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதை தொடர்ந்து வாழ்ந்த சகாபாக்களும் சரி, கலீஃபா குலஃபாய ராஷிதீன்களும் சரி எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம வரலாற்றிலிருந்து நிறைய பார்க்க முடிகிறது. அவற்றை பின்பற்றி நாமும் நம்முடைய காலகட்டங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த மூமின்களாக, சிறந்த முஸ்லிம்களாக நபிசுல்லாசம் அவர்களும் சகாபாக்களும் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட முன்மாதிரியை பிரதிபலித்து காட்டக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.